ஹாய், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 1 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். தேவையான பொருட்கள்: பட்டை, கிராம்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி, ஏலக்காய், பிரியாணி இலை. இதையெல்லாம் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கலாம். 1/2 கிலோ பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா சேர்த்து 1 கட்டு, 5 தக்காளி, 7 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டும் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். கழுவி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டோட சேர்த்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம். பிரியாணி மசாலா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் அரிசிக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது துளசி பச்சை, நான் 1 கிலோ அளவு எடுத்திருக்கேன். பாத்திரத்தை வச்சு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்தோன்னே தீயை கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, புதினா, மல்லி, பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்ததுக்கப்புறம் வதக்கியாச்சு. சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. தயிர் சேர்த்துக்கலாம். இந்த கரண்டியில் நான் 3 கரண்டி தயிர் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1க்கு 2. நான் 1 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். 1 கிலோவே போதுமானது. உங்களுக்கு தேவைக்கேற்ப சிக்கன் போட்டுக்குங்க. அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. கலந்து விட்டுக்கலாம். வேகட்டும். பிரியாணி இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தாச்சு. கிண்டிக்கலாம். பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.